வணக்கம். இன்றைய பொழுதில் காலையில் எழும்பினவுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தது கிருஷ்ணாவுடைய பதில் எப்படி இருக்கும். இன்றைக்கு பொழுதில் 19ஆம் தேதி அதுபோல் அது அமையவில்லை. தற்போது ஒரு செய்தியை பார்த்தேன், 2ஆம் தேதி மட்டும் விளக்கமறியலில் வைத்திருப்பதாக. இது கொஞ்சம் சிரிப்பாகவும் இருக்குது. என்னென்னு கேட்டால், ஒரு சாதாரண ஒரு ஹெல்பிங் ஹேண்டில் இருந்த ஒரு குடிமகனை, ஒரு தமிழனை இந்த மாதிரிக்கு கொண்டு போயிட்டு சிறையில் அடைச்சி, அது சும்மா இல்லை, அது நம்மளுடைய தமிழ் மக்கள், நம்மளுடைய தமிழனே அதாவது நம்ம வெட்டி நம்மளுடைய இறைச்சியை அப்படியே நம்ம சாப்பிட்ற மாதிரியான ஒரு சம்பவம், செயல்தான் இது இந்த கிருஷ்ணாவுக்கு நடந்தது. கிருஷ்ணாவுக்கு வர்ற அந்த பிரச்சனைகளையோ, அவனுக்கு வர்ற அந்த அவன் ஏதாவது ஒரு தவறுகள் செய்திருந்தால் அதை கூப்பிட்டு பல பேர் கண்டிச்சிருக்கலாம், பல பாதையில் செல்ல. ஏன்னா ஒரு 2 பேர் சரி ஒரு சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரியெல்லாம் செய்யாத, இப்படி செய்யாதண்டு. எப்பயோ நடந்ததை வச்சு பழி வாங்கிட்டாங்க. இப்போ நான் கேட்குறது என்னன்னு கேட்டால், எத்தனையோ மக்கள் பணத்தை, மக்கள் வரியில் இருந்து சாப்பிட்டு கொண்டு லட்சக்கணக்கில் 40 லட்சம் வருதான் ஒரு வீட்டு லைட் பில்லே. அப்போ அதெல்லாம் பொதுமக்களுடைய பணம். இந்த மாதிரியெல்லாம் கொள்ளடிச்சு, நீங்கள் கேள்விப்பட்டிருக்க, செய்தியில் பார்த்தீங்க, எத்தனை பேர் வழியில் அவர்களுடைய பேரை சொல்லி இவ்வளவு கொள்ளடிச்சாங்க அப்படின்றது, இவ்வளோ பணத்தை எடுத்தாங்க, அரசாங்க பணம் இவ்வளோ போயிருக்கு, இப்படி போயிருக்குன்னு சொல்லிட்டு பேராக சொல்லி சொன்னாங்க. ஆனால் அவர்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான தண்டனை ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? அவர்களுக்கெல்லாம் ஏன் அதெல்லாம் செய்யக்கூடாது? தண்டனை கொடுக்காட்டியும் பரவாயில்ல, இந்த காசை கட்டு, இந்த அரசாங்கத்துடைய காசை கொண்டு வந்து கொடு அப்படின்ட்டு ஒரு கால அவகாசம் கொடுத்து அந்த காசுகளை வாங்கலாம். நாட்டில் உள்ள பொருளாதாரம் தீர்ந்து போகும், கொஞ்சம் பிரச்சனைகள் தீரும், நாட்டில் பண வசதிகள் உண்டாகும். இந்த மாதிரியான விடயங்கள் செய்யலாம். கிருஷ்ணாவுக்கு பிணை கொடுக்காதது இன்றைய தினம் ரொம்ப கவலைக்குரியது. இது எப்படியோ அரசாண்டு காக்கும் தெய்வம் நின்று காக்கிற மாதிரிக்கு சரி எது பிழை எது என்றது அந்த இறைவன் பார்த்து கொள்வான். இறைவன்கிட்ட தான் இருக்குது, இறைவன்கிட்ட ஒப்பு கொடுப்போம். நன்றி, வணக்கம்.